வணக்கம் வெல்கம் டு தமிழ் மோட்டோ vlogger MKல எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ முழுக்க ஃபோனில் தான் ஷூட் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து பார்த்தா கடையில் இருக்கேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா R15ல் ஸ்டிக்கரை உரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தான். ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே வந்து பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் வந்து புது லுக் வந்து கொண்டு வருங்க அப்படின்னு சொல்லி. நான் ரிமூவ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது லுக் வந்து கொண்டு வர போகிறேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து பார்த்தா இப்போ இருக்க ஸ்டிக்கரை வந்து உரிக்க போகிறேன். பட் அந்த புது லுக் கொண்டு வர்றதுக்கு வந்து பார்த்தா ஒரு 2-3 months வந்து கேப் வந்து இருக்கும். நான் வந்து காலேஜ் போகும்போது தான் வந்து பார்த்தா நான் அந்த வண்டியை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி கொண்டு போவேன். பட் அந்த 2-3 monthsக்கு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி நார்மலாக ஓட்டலான்னு தான் என்னோடய ஆசை. ஆனால் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டா சப்புன்னு இருக்குதே. ஸோ ஒரு 4-5 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து கடையை பார்த்துக்கிட்ட போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அண்ணா வந்து பாண்டிச்சேரி போயிருக்கான். ஸோ பாண்டிச்சேரி ட்ரிப்பை முடித்தோடனே சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ சூர்யா ப்ரோ கூட இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது சூர்யா ப்ரோட டுக்காட்டி, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு CBR ஃபயர் பிளேடு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ஐகார்டில் இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ட்ரிப் அவங்க இங்கெல்லாம் வந்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் சென்னை வந்து கிளம்பிட்டாங்க. பாண்டிச்சேரி கிளம்பியிருக்காங்க. பாண்டிச்சேரி ட்ரிப்பை முடிச்சுட்டு சென்னை போகிறாங்க. சரி, ஒரு 4-5 நாள் நான் தான் கடையை பார்த்துக்கணும். நான் என் அண்ணன்கிட்ட வந்து சொல்லிட்டேன், நீ ஊர்லேருந்து வர்றதுக்குன்னா நான் வந்து பார்த்தா ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். என் அண்ணன் ஒரு பயம் பிடிச்சி விட்டான். ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணால் பசை வந்துடும், பெட்ரோல் போட்டு தான் அதை வந்து எல்லாமே எடுக்கணும், அது பெரிய டாஸ்க்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம வந்து ஒரு சின்ன பீஸை வந்து உரித்து பார்க்கலாம், அது வந்து அந்த பசை இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ பேக் பார்ட்டில் இருக்க ஒரு ஸ்டிக்கரிங் தான் வந்து பார்த்தா நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் அடுத்து கொண்டு வர போகிற நியூ லுக் வந்து பார்த்தா ஒரு 3 கலர் காம்பினேஷனில் வந்து பார்த்தா இருக்கும். நான் ஒரு கலர்லாம் வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ போய் அதை உரித்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து அப்படியே கையில் தான் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஷேக் இருந்துச்சு தான் வந்து மன்னிச்சிக்கோங்க. பைக் வந்து பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்டில் இருக்கேன், மைக் போட்டிருக்கேன். பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு வண்டி சத்தம் வந்து கேட்கும். ஸோ இதை வந்து பார்த்தா நம்ம வந்து உரித்து பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து போட்டு மோர் தென் 1 year வந்து ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் உரித்து பார்ப்போம். ஸோ ஓகே, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிசுன்னு வந்து ஒட்டலை. சரி, ரைட்டு. ஆனால் அதான் வந்து பார்த்தா பயந்தேன். ஏன் அண்ணன் வந்து அப்படி சொன்னால் ஒருவேளை அப்படி ஒட்டிருமோ அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தா அப்படி வந்து ஆகலை. ஸோ இந்த R15 வெர்ஷன் 3ல ஷார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி டியூக்குக்கு, KTMக்கு நிறைய வண்டிக்கு வந்து பார்த்தா ஸ்டிக்கர் வந்து வந்திருக்குது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது சார்ட் இல்லை. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஸ்டிக்கர் வந்து இருக்கும். ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ அத்தனை வண்டிக்கு வந்து பார்த்தா வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து சாட்டர்டே வந்து வீடியோ போடலாம், இல்லைன்னா நம்ம வந்து டியூஸ்டே கூட நம்ம வந்து வீடியோ வந்து போடலாம். ஸோ ஸ்டிக்கர் உரிச்சப்போ வந்து பார்த்தா ஒட்டலை, அதே எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி தான். ஸோ நான் கண்டிப்பாக ஒரு 2-3 நாளுக்குள்ளே நான் வந்து பார்த்தா ஸ்டிக்கரை வந்து உரிச்சிருவேன். ஓகே, இந்த வீடியோவை நான் மெயினாக பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தா உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்தா ஒரு போஸ்ட் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கு போய் நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள். ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஷார்க் ஸ்டிக்கரிங் வேணுமா, அப்படி இல்லைன்னா ஒரு நியூ லுக் வேணுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஷார்க் ஸ்டிக்கரிங் வந்து நிறைய ஓட்டு இருந்துச்சுன்னா நம்ம நியூ லுக்கில் வந்து பார்த்தா அப்படியே ஷார்க் டிசைன் ஏதாவது வந்து கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தா திங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த R15 வந்து பார்த்தா ஃபுல்லி வந்து பார்த்தா ஷார்க் தான். ஸோ ஷார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நியூ லுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷார்க்குன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷார்க் மேலே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திங்க் பண்ணிக்கலாம். பட் எனக்கு நியூ லுக் போகணுன்னு தான் வந்து ஆசை. சப்போஸ் ஷார்க் வந்து ஓட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஷார்க் வந்து கொண்டு வர பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்டிக்கர் ஒட்டிட்டு உடனே வந்து உரிச்சாதான் வந்து பார்த்தா எனக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது கூட வந்து இருக்காது, நிறைய ஸ்டிக்கர் மாற்றிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஒரு மாதம் ஒன்று இருக்கும், இன்னொரு மாதம் இன்னொன்று இருக்கும். ஸோ இது ஒட்டி மோர் தென் 1 year 2 months வந்து இருக்கும். எனக்கு எக்ஸாக்டான டேட் வந்து தெரில. நியூ லுக் கொண்டு வரதுக்கான காரணம் வந்து பார்த்தா நான் காலேஜ் போகும்போது ஒரு புது விதமான லுக்கில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸாஸ்ட்டும் ரிமூவ் பண்ணிடலான்னு தான் வந்து இருக்கேன். பட் எக்ஸாஸ்ட் வந்து இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எக்ஸாஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரிஜினல் போட்டு தான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்தா ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் வந்து பார்த்தா 3ஆம் தேதி. எஸ், கரெக்டாக தான், 3ஆம் தேதி. திடீர்னு வந்து மண்டை குழம்பிருச்சு 3ஆ 4ஆ அப்படின்னு சொல்லி. ஸோ 3ஆம் தேதி சாட்டர்டே. நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தா சண்டே வந்து பார்ப்பீங்க. ஆக்சுவலாக நான் சாட்டர்டே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஷாப்பில் இருக்கனால எனக்கு ஃபோன் வந்து கொஞ்சம் தேவைப்படும். எக்ஸ்போர்ட் போட்டு விட்டால் மோர் தென் 1 hour வந்து பார்த்தா ஆகுது. ஸோ இந்த வீடியோ ஃபோன்லேயே இருக்கிறனால ஃபோன்லேயே எடிட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கடையில் என்னெல்லாம் பண்ணுறோம், மதிய சாப்பாடு நான் ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ அதை எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா,
சரி நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கடையெல்லாம் கொஞ்சம் பெருக்கி முடிச்சாச்சு. ஸோ கஸ்டமர் வந்தாங்க, அட்டென்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ குக் வித் கோமாளி பார்க்க போகிறோம். சரி பார்க்க போகிறேன். ஸோ அதெல்லாம் காமிச்சா காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான், சேனல் க்ளோஸ். ஸோ கைஸ் நான் வந்து குக் வித் கோமாளி பார்க்க போகிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் நான் குக் வித் கோமாளி பார்க்கல. இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வச்சிட்டேன். பப்ஜி மொபைல் இந்தியா வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்துருச்சு. நான் யார்ட்டையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். நேற்று ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. என்னடா புதுசாக ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி இந்தியா வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லைவ் வந்து பண்ண போகிறோம். எந்த சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் சேனல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் சேனல். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 4-5 நாள் அதாவது அந்த கடை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ண போகிறேன். நான் ஒரு கேமிங் ஹெட்ஃபோன் வந்து வாங்கியிருந்தேன். எதுக்கு வாங்கியிருந்தேன் எனக்கே சுத்தமாக ஐடியா இல்லை. அது வந்து எடிட்டிங்க்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கேமிங் ஹெட்ஃபோன் வாங்கின ஒரு காரணத்துக்காகயாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஆரம்பிச்சிருவோம். அதுக்குன்னு வேறு லெவலெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு 1 hour 2 hour ஒரு 1-2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. சரி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எங்கே நம்ம போகிறோம்? கொரியர் போடுறாக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் 4:48 ஆயிடுச்சு. ஸோ 4:50 வந்து ஆக போகுது. நான் சாப்பிட்றத காமிக்கணும்னு நினச்சேன், பட் டோட்டலாக மறந்தே போயிட்டேன். ரைட், இப்போ நம்ம வந்து கொரியர் வந்து போடலாம். ஸோ ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். அப்படியே போட்டுட்டு அப்படியே வருவோம். ஸோ அதுக்கடுத்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ஸ் திடீர்னு இதாகிடுச்சு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்து ஆகுது. ஸோ நியூஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 8 மணி வரைக்கும் கடை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:15 நான் வந்து கடையை வந்து அடைக்க போகிறேன். ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் மறக்காமல் எல்லாருமே வந்து ஓட் பண்ணிடுங்க. அது மூலமாக எனக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3ஆம் தேதி. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட் போல் வந்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த ஸ்டோரி வந்து இருக்கும், நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் வந்து பார்த்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 51% வந்து உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டிருக்காங்க. ஒரு 49% வந்து பார்த்தீங்கன்னா உரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே 50-50 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் வந்து பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சப்போஸ் அப்படி ஷார்க்குக்கு வந்து நிறைய ஓட்டிங் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம நியூ டிசைனில் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஏதாவது ஷார்க் டிசைன் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ அவ்வளோதான், இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் யாரோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ஸ்டிக்கரிங்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து ஒரு வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறேன். ஸோ அது எல்லாத்தோட பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ, பாய்.